ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேலைக்காய் ஸ்தோத்திரங்கள் ஒருவரின் ஆசீர்வதியை பலப்படுத்தி எல்லா தேவைகளையும் சந்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காரணம் நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடும். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் என்ற பாடல். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரங்கேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே, எந்நாளுமே அவர் நாமமே இந்நீலத்தை நாம் துதித்திடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரங்கேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. கனமகிமை புகழடைய கருணையால் ஜெனிப்பித்ததானே, கனலெறியின் சோதனையில் கலங்கிடுமோ எம் விசுவாசமே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரங்கேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. ஞானமெல்லாம் கண்டதிசயிக்க ஆவியின் அபிஷேகத்தாலே ஏக சரீரமாய் நிறுத்த இணைத்தனரே நம்மை தம் தூதராய். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரங்கேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. புவியில் அவர் போல் வேறில்லையே. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரலோக எஜமான். பரலோக எஜமான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் ஒரு தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனான் எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனை 5 தாலந்தை இடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனை 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் செழிக்காத இடத்தில் சேர்க்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரயோசனமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் செழிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரனிடத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமாய் அற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி கொடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் எஜமானாக இருக்கிறார். ஒருவனிடத்திலே 5 தாளந்தை கொடுக்கிறார், மற்றொரு இடத்திலே 2 தாளந்தை கொடுக்கிறார். தாளந்து என்பது திறமை. அந்த திறமையை பயன்படுத்துகிறார். 5 தாளந்தை வாங்கினவன் என்ன சொல்றான்? வேறு 5 தாளந்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் திறமையை கொடுத்திருக்கிறார். ஒப்படைக்கும் நம்மகிட்ட உள்ள பணமோ பொருளோ சொத்துக்களோ சுகங்களோ எல்லாமே அவர் கொடுத்ததான். எதுவுமே நம்முடையதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் அதை கொண்டு நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த 2 தாளந்தை வாங்கினவன் வந்து என்ன சொல்றான்? ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இது வந்து ஒரு பரிசு மாதிரி கொடுக்கிறார் இந்த எஜமான். அநேகத்துக்கு உன்னை அதிகாரியா வைப்பேன். 5 தாளந்தை வாங்கினவனுக்கும் அதே மாதிரி தான் சொல்றாரு. 2 தாளந்தை வாங்கினவனுக்கும் அதே தான் சொல்றாரு. ஆனா 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவே என்று சொல்லுகிறான். அவன் இந்த 1 தாளந்தை வச்சு 2 தாளந்தை சம்பாதிச்சிருப்பான்னு எஜமான் நினைக்கிறாரு. இல்ல, அவன் ஒண்ணு அப்படி பத்திரமா விதைக்க வச்சுட்டான். அப்ப அந்த எஜமானுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. என்ன, காசுக்கார்ட்ட கொடுத்திருந்தேன்னா நான் வரும்போது வட்டியோடு வாங்கியிருப்பேனப்பா என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து என்றால் திறமையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த 5 தாளந்தை வாங்கினவன் பயன்படுத்தணும், 2 தாளந்தை வாங்கினவன் பயன்படுத்தணும். ஆண்டவர் நம்மிடத்திலே ஒப்படைத்ததை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த சோம்பனமான ஊழியக்காரன் 1 தாளந்தை வாங்கினவன் திறமைக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தாளந்தை கொடுக்கிறார். அவனுடைய திறமை எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில பேர் நிறைய தாளந்தை கொடுத்திருக்கிறாரு, சில பேர் கொஞ்சம் தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. தாளந்தே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஆனா 1 தாளந்தை வாங்கின என்ன செய்யறான்? அவன் போய் புதைத்து வைத்தான். அது மட்டுமல்ல, அவன் எஜமானை குற்றப்படுத்துகிறான். அவனுடைய எஜமான் பிரயோஜனமாக கொள்ளாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை, நாம் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் ஆண்டவரே, கொள்ளாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன். இந்த உலகத்திலே 2 விதமான கூட்டம் இருக்கிறதை ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஒருத்தங்க வந்து திறமையை பயன்படுத்துகிறவர்கள், மற்றவர்கள் சோம்பேறியாவே இருக்கிறவர்கள். கொள்ளாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். அந்த 5 தாளந்தை வாங்கினவன் வேறு ஒரு 5 தாளந்தை சம்பாதித்தான். அவனை பார்த்து சொன்னார், நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய எஜமானாக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் எஜமானாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு வருவார், கணக்கு கேட்டான் என்று வேதம் சொல்கிறது. வெகு நாளான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். திரும்பி வருவார் ஆண்டவர். அதுதான் இங்க முக்கியமா நம்ம படிக்க வேண்டிய விஷயம். எப்படி சென்றாரோ ஆனத்துக்கு, அதே மாதிரி திரும்பி வருவார், வந்து கணக்கு கேட்பார். ஒரு வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு குவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லா காரியத்தை குறித்து நம்மளோட கணக்கு கேட்கறதுக்கு ஆண்டவர் வருவார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படியே நாம் எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும்? இந்த 5 தாளந்தை வாங்கினவன், 2 தாளந்தை வாங்கினவன் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும்? நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று நம்மை பார்த்து அழைக்க வேண்டும். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி. ஆனால் இவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 1 தாளந்தை பதக்கி வைத்தவன, கொள்ளாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எஜமானையும் குற்றப்படுத்துகிறான். என்ன சொல்லுகிறான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று சொல்லுகிறார். ஆகவே அங்கே கடவுளுடைய நியாய தீர்ப்பு அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிருக்கும். ஆண்டவருடைய வருகையை அறிந்தும் செயல்படாமல் இருக்கிற மனிதர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள், அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். முதல்ல ஒப்படைக்கிறாரு, 2வது அவங்களுக்கு பரிசு கொடுக்கிறாரு. அநேக ஜாதிகள் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லு.
5 தாளந்தை வாங்கினவன் வேறொரு 5 தாளந்தை சம்பாதித்தான். அவனை பார்த்து எஜமான் சொன்னார், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கின்றார். 2 தாளந்தை வாங்கினவனும் வேறொரு 2 தாளந்தை சம்பாதித்தான். நம்ம எல்லாருக்குமே அந்த தாளந்து என்பது திறமைகளை கடவுள் நம்ம கொடுத்திருக்காரு. அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரன் எஜமான் திரும்பி என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவேதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் வரியை சென்று நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். உங்களுடைய எஜமான் வாங்கிய பரலோக எஜமான் ஒரு நாள் கண்டிப்பாக வருவாரு, கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்தை வாங்கினவன் வேற 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்து விட்டான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை என்று அவனை பார்த்து அழைக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே நல்ல பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, அந்த கூட்டத்திலே நாம் காண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கணக்கு கேட்டான் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனத்துல, வெகு காலமான பின்பு அந்த எஜமான் திரும்பி அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கண்டிப்பாக ஆண்டவர் கணக்கு கேட்பார். நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற பணத்தை குறித்து கூட ஆண்டவர் ஒரு நாளை கணக்கு கேட்பார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த பரலோக எஜமான் வரும் பொழுது நாம் எந்த கூட்டத்திலே இருக்க போகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான் அது சொல்றார். அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. இந்த ஆஸ்திகள் பூராமே அவருடைய தான். அதை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கார். அது நான் ஒரு நாள் கணக்கு கேட்ப கண்டிப்பா வருவார். அப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். வீணான வார்த்தைகளை குறித்து நாம் கணக்கை கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகள், செல்வங்கள் எல்லாவற்றையும் குறித்து பரலோக எஜமானுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க கடனாளியாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1 தாளந்தை வாங்கினேன், பயந்து போய் நான் புதைச்சி வச்சுட்டேன்னு சொல்றேன். எஜமானை குற்றப்படுத்துகிறான். ஏன் எனக்கு 1 தாளந்தை கொடுத்தீர் என்று அவன் வேதனைப்படுகிறான். பிரியமானவர்களே, அதுவல்ல. அந்த 1 தாளந்தை கொடுத்தா நீங்க காசுக்காரன் கடையில கொடுத்துருந்தீங்கன்னா வரும்போது வட்டியோடு வாங்கியிருப்பேன்னு எஜமான் சொல்றார். ஏன் அதை புதைத்து வைக்கிற? கடவுள் உனக்கு கொடுத்த திறமைகளை ஏன் புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான்? அதை எடுத்து பயன்படுத்து என்பதை பரலோக எஜமானுடைய விருப்பமா இருக்கிறது. பாடக்கூடிய திறமை இருக்கலாம், பிரசங்கம் பண்ணக்கூடிய திறமை இருக்கலாம், நல்லா வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கலாம். அந்த திறமைகளை ஏன் நீ புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அதை எடுத்து பயன்படுத்து என்று பரலோக எஜமான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே பெரியமானவர்களே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த தாழ்ந்த திறமைகளை பயன்படுத்துவதை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ திறமைகளை பயன்படுத்தி என்று தேவன் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வரை ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒருவருக்கு ஆசீர்வதியும். வியாதிகள், தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை கர்த்தாவே விடுதலை செய்து அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை செழிப்பையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவை பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். புதியக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்யும். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஆமாண்டவரே, நாங்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்குள் எப்பொழுதும் பிரவேசிக்க உதவி செய்யும். புதிய கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோதரன்